ஹலோ மக்களே, தமிழ் சினிமாவில் ஒரு சாதாரணமான ரேடியோ ஜாக்கி ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவை வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை இயக்குற இடத்துக்கு உயர்ந்து நிற்கிறவர் தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஆனா இதே பாலாஜி இந்தியாவே உயர்ந்து பார்த்த பாகுபலி படத்துல இருந்து டைரக்டர் ராஜமௌலி திடீர்னு தூக்கி இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அது ஏன் அந்த நிராகரிப்பு? இப்ப உருவாகிட்டு இருக்கிற கருப்பு படத்துக்கும் என்ன சம்பந்தம்? கருப்பு படத்தோட ப்ரொமோஷன்ல பாலாஜி உடைச்ச அந்த சீக்ரெட் என்ன? எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆர்ஜே பாலாஜினாலே நமக்கு ஞாபகம் வர்றது அவரோட வேகமான பேச்சு தான். ஆனா அவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரணமானது இல்ல. எல்கேஜி, மூக்குத்தி அம்மன் தான் இயக்குன படங்களிலேயே கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்து நிரூபிச்சவரு. இப்போ அடுத்த கட்டமா சூர்யா சார் கூட கருப்பு அப்படிங்கிற படத்துல இணைஞ்சிருக்காரு. யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவ இல்லடா நானு. சூர்யா சார் வழக்கமாவே லோகேஷ் கனகராஜ், சிறுத்தை சிவான்னு பெரிய கமர்ஷியல் டைரக்டர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணுவாரு. ஆனா பாலாஜி மேல நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட்ல களமிறங்கி இருக்காரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இப்ப விஷயத்துக்கு வருவோம். பாகுபலி முதல் பாகம் உருவான சமயம் அந்த படத்தோட வசனத்துக்காக மதன் கார்கி பாலாஜிக்கு போன் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. அதாவது ராஜமௌலி சார் இயக்கத்துல வர்ற பாகுபலி படத்துல ராணா டகுபதியோட மகனா வர்ற அந்த பத்ரா தேவா கேரக்டருக்கு தமிழ் வாய்ஸ் கொடுக்க பாலாஜியை செலக்ட் பண்ணிருக்காங்க. ராஜமௌலி சாரே பாலாஜியோட வாய்ஸ் சாம்பிள் கேட்டு ஓகே சொன்னதா மதன் கார்கி சொல்லியிருக்காரு. மாமே, just a small surprise for you, மாமா. ஐயா சாமி, நீ செஞ்ச ஒரே நல்ல காரியம் இதாயா. பாலாஜியும் ரொம்பவே குஷியா டப்பிங் பேச ரெடி ஆகிட்டாரு. ஆனா 2 நாள்ல ட்விஸ்ட். மதன் கார்கி மறுபடியும் கூப்பிட்டு சாரி பாலாஜின்னு சொல்லிட்டாரு. யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி அடி பண்ணிட்டான். காரணம் கேட்டா பாலாஜிக்கு ராஜமௌலி சொன்ன லாஜிக் தான் செம ஷாக்கு. ராஜமௌலி என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலாஜி வாய்ஸ் தமிழ்நாட்டுல ரொம்பவே பாப்புலர். ஒரு வில்லன் கேரக்டர்ல பேசும்போது மக்கள் அதை கேரக்டரா பார்க்க மாட்டாங்க, ஆர்ஜே பாலாஜி பேசுறாருன்னு தான் நினைப்பாங்க. அந்த கேரக்டரோட சீரியஸ்னஸ் போயிடும். யோசிச்சிருக்காரு. இதுதான் கேரக்டர் அத்தன்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கலைஞனா அவரோட புகழே அந்த வாய்ப்புல இருந்து தள்ளி வச்சிருக்கு. இதை கேட்ட பாலாஜிக்கு அப்ப ஏமாற்றமா இருந்தாலும் இப்போ ஒரு டைரக்டரா யோசிக்கும் போது ராஜமௌலி சொன்ன அந்த பர்ஃபெக்ஷன் எவ்வளவு பொருந்ததுன்னு இப்ப புரியுதுன்னு பேட்டியில சொல்லியிருக்காரு. இப்போ அதே ராஜமௌலி உயர்ந்து பார்க்கிற சூர்யா சாரை வச்சு கருப்பு படத்தை இயக்குறாரு பாலாஜி. அன்னைக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா ரிஜெக்ட் ஆன இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு இயக்குனரா சூர்யா சாரை லீட் பண்ற அளவுக்கு உயர்ந்து நிக்கிறது தான் ரியல் சக்சஸ். கருப்பு படத்தோட டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது ஒருவேளை கிரைம் த்ரில்லரா இருக்குமா, இல்ல சூர்யா சாரோட வழக்கமான சோசியல் மெசேஜ் படமா இருக்குமா அப்படின்னு பெரிய விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஒரு கலைஞனோட வளர்ச்சிக்கும் தோல்விக்கும் நிராகரிப்புக்கும் எவ்வளவு முக்கியங்கிறது பாலாஜியோட இந்த கதையே ஒரு சிறந்த உதாரணம். சூர்யா ஆர்ஜே பாலாஜி கூட்டணியில கருப்பு படம் என்ன மேஜிக் பண்ண போகுது நீங்க நினைக்கிறீங்க? ராஜமௌலி எடுத்த அந்த முடிவு சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லோகன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்ல சந்திக்கிறேன். டாடா பாய்.